ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு காரமணி பயர் வச்சு நல்ல அருமையான டேஸ்ட்டில் ஒரு மெழுகு புரட்டி தான் நான் செய்ய போகிறேன். இந்த பயருக்கு அச்சிங்கா பயர், வள்ளிப்பயர், அரஞான வள்ளிப்பயர் என்னெல்லாம் மலையாளத்தில் பேர் இருக்குது. தமிழில் இதுக்கு கரெக்டு பேர் என்னதுன்னு எனக்கு தெரியல. காரமணி பயர் என்ன தான் நான் கேள்விப்பட்டிருக்கு. கரெக்டு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போட்டுக்கோங்க. இது 1/2 கிலோ பயர் கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது வச்சு பொரியல், மெழுக்கு புரட்டி, புளிக்குழம்பு எல்லாமே செய்யலாம். அதே மாதிரி அவியல், சாம்பார் இந்த மாதிரி குழம்பிலெல்லாம் சேர்த்திக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மெழுக்கு புரட்டிக்காக பயர் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீளத்தில் நமக்கு கட் பண்ணி எடுக்கணும். ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்தால் நல்ல அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கும். இப்படி நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி பயரெல்லாம் கட் பண்ணி நான் எடுத்திருக்கு. இனி 2 பெரிய வெங்காயம், அதையும் நீளத்தில் கட் பண்ணி எடுக்கலாம். 3 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கு. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்ட மாதிரி இருந்திருந்தால் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். அதையும் இதே மாதிரி நீளத்தில் நமக்கு கட் பண்ணி எடுக்கணும். ஒரு சின்ன பீஸ் தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கு. நம்ம மெழுக்கு புரட்டியில் தேங்காய் ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பயறு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், தேங்காய் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. இனி கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு இவ்வளோ தேங்காய் நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டிருக்கு. இவ்வளோ தேங்காய் போதும், நிறைய போட தேவையில்லை. இனி கட் பண்ணிய பயறு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் இவையை போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த டைமில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போது பயரில் நின்று தண்ணி நல்லா வந்துட்டே இருக்குது. 5 நிமிஷம் இதே மாதிரி வணக்கியதுக்கு அப்புறமா நமக்கு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கலாம். கொஞ்சம் கூட நமக்கு பயர்லேக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது நல்லா வெந்து வந்துடும். பயர் சீக்கிரமாக வேகும். அதனால் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக வச்சா போதும். இடையில் இந்த மாதிரி திறந்து கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கூட நமக்கு வேக வைக்கலாம். அப்போது கரெக்டாக பாகத்தில் நம்ம பயர் வெந்து வரும். இப்போ பயர் கரெக்டு பாகத்தில் வெந்து வந்திருக்கு. இனி இந்த மாதிரி கலரி விட்டதுக்கப்புறமா இப்படி பயர் கடாயில் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இனி நமக்கு கலர தேவையில்லை. இடையில மட்டும் இந்த மாதிரி பயர் உடையாமல் பார்த்து கலரி விடலாம். கண்டினியூஸாக கலர தேவையில்லை. பயர் உடையாமல் பார்க்கணும். இந்த பயர் மெழுக்கு புரட்டிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த பயர் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம இடையில் மட்டும் கலரிட்டே இருக்கணும். அந்த டைமில் பயர் லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். இனி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் இவையை போட்டு 1 நிமிஷம் வணக்கி எடுக்கணும். இப்போ கரெக்டு பாகத்தில் வந்திருக்கு. நம்ம பயர் மெழுக்கு புரட்டி ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் போட்டு வணக்கியதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் காரமணி பயர் மெழுக்கு புரட்டி ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.